மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங்கோட சீசன் 3யோட எபிசோடு தான் நம்ம சேனலில் போடுவோன்னு சொல்லியிருந்தோம். அதாவது சோலோ லெவலிங்கோட கதையை நம்ம படித்து அதில் இருக்க 6 எபிசோடாக மேக் பண்ணி நம்ம போட போகிறோன்னு சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். சோலோ லெவலிங்கோட எபிசோடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் கதையை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போது நம்ம சோலோ லெவலிங்கோட சீசன் 3யோட எபிசோடுக்கு போகலாம். ஜப்பானில் நார்மல் எஸ்ராங்கோட ட்ராகனோட சோன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டேஞ்சர் சோனுக்கு போகுது. ஹண்டர்ஸ் எல்லாம் உள்ளே மாட்டிக்கிறாங்க. சர்வைவ் பண்ணக்கூடிய சான்ஸே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வராரு. அவர் யார் பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சீவங்க தாங்க வந்திருக்கிறாரு. ஜப்பனீஸ் ஹண்டர் அசோசியேஷன் ஆஃபீஸில் எல்லாரும் பயப்படுறாங்க. இன்சைடில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எல்லாம் சிக்னல்லாம் லாஸ் ஆகுதுங்க. மான்ஸ்டர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் கமாண்டர் சொல்கிறாரு, இது நார்மல் ரைடு இல்லை, இது மேசிவ் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த சீன் 2 காமிச்சா நம்ம ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராகன்ஸை காட்டுறாங்க. ஹண்டர்ஸில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஓடுறாங்க. இதுக்கப்புறம் எஸ்ராங் இல்லை, இது ஒஸ்டான எஸ்ராங் யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஹியூஜ் அதோட ஒரு மான்ஸ்டரோட பவர் அப்பேஸ் ஆகுதுங்க. ஒரே அடிதாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 ஹண்டர்ஸை தோக்கடிக்கிறாங்க. லீடர்ஸை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மான்ஸ்டரோட பவர் அதிகமாக இருக்குது. நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே நம்மளோட 3வது சீனை காமிச்சா நம்ம சஞ்சீவோ, அதாவது நம்ம ஜின்வோ வராருங்க. மாதம் நடந்து வர சடனாக டார்க் கார்காக பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி வருது. விண்டு சைலண்டாக இருக்குங்க. அவர் அந்த நடந்து வரோடைய சவுண்டே பார்த்தீங்கன்னா வெயிட், இது யார் வந்திருக்கா? ஷேடோ. நம்ம ஆள் சொல்கிறாங்க அரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை யூஸ் பண்ணுறாரு. சஞ்சீவோ என்ட்ரு ஆகுறது. அவர் பார்த்திங்கன்னா காமா அவரோட வாய்ஸை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் சேஃபு தானே, என்னமோ நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சீவ் சொல்கிறாருங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவரோட ஷேடோ ஆர்மியை அவர் சமன் பண்ணுறாரு. அப்படியே அந்த மாசான டைலாக்கையும் சொல்கிறாரு அரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவரோட இக்ரீஸு டேங்கு அப்புறம் சீசன் 2ல் அந்த ஆண்டை தோக்கடிச்சிருப்பார் பார்த்திங்கன்னா பீரு, அந்த சோல்ஜரையும் வர வைக்கிறாருங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் உட்பட எல்லாரும் ஷாக்குங்க. என்ன ஒரு பவருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே சீன் 5க்கு மூவ் ஆகுதுங்க. ஃபைட்டு பார்த்திங்கன்னா மாசாக போய்கிட்டு இருக்கு. ஜின்வோ நடந்து ஸ்லோவாக வராரு. நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷேடோ ஆர்மிக்கு அவர் கட்டளை இடுறாரு. நம்மளோட ஜின்வோ மான்ஸ்டருக்கும் நம்ம ஷேடோக்கும் வார் தொடங்குதுங்க. ஒரே ஒரு அடி தாங்க, எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செத்து போயிடுறதுங்க. ஜின்வோ அப்படியே அவரோட ஆர்மி சண்டைக்கு அனுப்புகிறாங்க. அப்படியே சீன் 6க்கு இந்த எபிசோடு மூவ் ஆகுதுங்க. அந்த மாதம் அந்த மான்ஸ்டரோட லீடர் வருதுங்க. ஹியூஜ் ட்ராகனுங்க. அது ஒரு பாஸ் மான்ஸ்டரு. அப்படியே பார்த்திங்கன்னா நிலம்லாம் பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது. அப்படியே ஹண்டர்ஸ்லாம் பயப்படுறாங்க. இதுதான் ஃபைனல் பாஸா? ஜின்வோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபைனலாக இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்கிறாரு. அப்படியே எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஜின்வோ அப்படியே நடந்து வராருங்க. இது நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஷேடோ எனர்ஜியை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படியே சீனு பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே இந்த எபிசோடை எண்டு கார்டு போட்டு டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடோட சம்மரி லைன் என்னென்னா, ஜப்பானில் எஸ்ராங் நம்ம ஒரு ட்ராகன் கொலாப்ஸ் ஆகுதுங்க. ஜின்வோ என்ட்ராகி அந்த பேட்டில் ஃபீல்டே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படியே அந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு ரொம்பவே சூப்பராக சாப்டரில் அனிமேல நான் வாசிக்கும்போது நீங்கள் அனிமேஷனாக இனிமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எபிசோடை பேசி முடிச்சிட்டேன்.
இதே மாதிரி இன்னொரு 5 எபிசோடு வந்து இருக்குது, நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுலேருந்து உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ. பை பாய் நண்பர்களே.